students, welcome to Hiba Maths. Exercise 1.2, fill in the blanks. First question, the HCF of 45 and 75 is dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப்னா என்ன அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். நம்ம காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதில் எது ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபில்லப்ஸில் 45, 75 எழுதியிருக்கேன். முதல்ல 45 சால்வ் பண்ணலாம், அப்புறமா 75 சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்போவுமே லாஸ்ட் நம்பர் 5 இல்லை 0 இருந்தால் 5 டேபிள் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ 5 டேபிளில் 45 எப்போ வரும்? 9 டைம்ஸ் இல்லையா? 5 9s are 45. இப்போ 9 எந்த டேபிளில் வரும்? 3 டேபிள். 3 3s are 9 and 3 டேபிள் கண்டிப்பாக 3 டேபிளில் தான் இருக்கும். 3 1s are 3. இப்போ 45ஓட ஃபேக்டர்ஸ் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? 5 into 3 into 3. ஓகே, இப்போ 75 லாஸ்ட் நம்பர் 5. ஸோ கண்டிப்பாக 5ஆல் டிவைட் ஆகும். 5 டேபிளில் 75 எப்போ டிவைட் ஆகும் தெரியுமா? 5 1s are 5, பேலன்ஸ் 2 இந்த 5 இருக்குது. இப்போ 5 5s are 25. ஓகேவா? இப்படி தான் சால்வ் பண்ணும். சப்போஸ் இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா சைடில் இப்படி செஞ்சு பார்க்கலாம். 5 1s are 5, மைனஸ் பண்ண 2 5 வரும். திருப்பி 5 5s are 25, ரிமைனிங் 0. அப்போ ஆன்சர் 15 கிடச்சிருச்சா? இப்போ லாஸ்ட்டில் 5 இருக்குது பார்த்தீங்களா? அப்போ 5 டேபிளே எடுத்துக்கலாம். 5 3s are 15, 3 1s are 3. ஓகேவா? இப்போ ஃபேக்டர் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? 45க்கு 5 into 3 into 3, 75க்கு 5 into இது 5 நான் கொஞ்சம் தப்பாக எழுதிட்டேன். 5 into 3. இப்போது ஹெச்சிஎஃப் எப்படி திரும்ப கண்டுபிடிக்கணும்? ரெண்டு ஃபேக்டர்லையுமே எந்த நம்பர் இருக்கோ அதை மட்டும்தான் எழுதணும். இங்கே பாருங்கள், ரெண்டுத்துலையுமே 5 இருக்குது, ஸோ எழுதியிருக்கோம். அண்ட் ரெண்டுத்துலையுமே 3யும் இருக்குது, அப்போ அதையும் எழுதியிருக்கோம். ஸோ 5 3s are 15. இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். அடுத்த செகண்ட் கொஷின் என்னன்னு பார்க்கலாமா? The HCF of two successive even number is dash. ஸோ ரெண்டு சக்ஸசிவ் ஈவன் நம்பரோட HCF என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா? ஸோ ஈவன் நம்பர்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஈவன் நம்பர் சொல்லுங்கள், ஏதாவது ரெண்டு ஈவன் நம்பர். 2 and 4 ஃபஸ்ட்டு இருக்கிறதே எடுத்துக்கலாம். 2 இன்னொன்று 4. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கணுமா? HCFக்கு இப்போ 2க்கு ரொம்ப ஈஸி ஃபேக்டர் இல்லையா? 2 1s are 2, அப்போ அப்படியே எழுதிடலாம். 4 வந்து எப்படி ஃபேக்டர் எடுக்கிறது? 2 டேபிள் தான். நான் வேணால் சைடில் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். 2 2s are 4, 2 1s are 2. அப்போ இப்படி எழுதிக்கலாமா? 2 into 2 இப்படி எழுதிக்கலாம். இப்போ HCF கண்டுபிடிக்கலாமா? 2 ரெண்டு டேபிள்லேயும் இருக்குது, ரெண்டு ஃபேக்டர்லேயுமே 2 இருக்குது, அண்ட் 1ம் ரெண்டு இடத்துலையுமே இருக்குது இல்லையா? அப்போ நம்மளோட ஆன்சர் 2 into 1, தட் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ 2 வந்து நம்மளோட கரெக்டான ஆன்சராக இருக்கும். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த LCM ஆஃப் 3 and 9 is 9, then their HCF is dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. LCM என்னன்னு அவங்க சொல்லிட்டாங்க. HCF என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா? ரொம்ப ஈஸி. HCF ஆஃப் 3 and 9. 3 எப்படி எழுதலாம்? 3 1s are 3ன்னு எழுதிக்கலாமா? அண்ட் 9 எப்படி எழுதலாம்? 3 3s are 9 அண்ட் இன்ட்டு 1 எழுதிக்கலாம். இப்போ HCF கண்டுபிடிக்கணும்னா காமன் ஃபேக்டர் மட்டும்தான் இல்லையா? ஸோ காமன் ஃபேக்டர் 3 and 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம ஆன்சர் எப்படி வரும்? 3 into 1, தட் இஸ் ஈக்குவல் டு 3. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். The LCM of 26, 39 and 52 is dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணுமா? ரொம்ப ஈஸி. எப்படி தெரியுமா? தனியாக கண்டுபிடிச்சிட்டு நம்ம LCM என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 26 இருக்குது. 26 வந்து 13 டேபிளில் 2 டைம்ஸ். ஓகேவா? அப்போது 2 1s are 2. நீங்கள் தலைகீழ கூட எழுதலாம். முதல்ல 2 13s are எழுதிட்டு கூட 13 1s are எழுதலாம். அடுத்து 39 இருக்குது. 39 3 டேபிள் எடுத்துக்கோங்க. 3 1s are 3, 3 3s are 9 and 13 is a prime number. ஸோ 13 1s are 13. இது மட்டும்தான் வரும். அடுத்து 52. 52மே 13 டேபிளில் வரும் அண்ட் 2 டேபிளில் கூட வரும். ஸோ 2 டேபிள் எழுதுனா கூட முதல்ல 2 டேபிள்லேருந்தே சால்வ் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். 2 2s are 4, பேலன்ஸ் 1, 2 6 are 12. மறுபடியும் இங்கே இருக்க 26 வந்துச்சு பாருங்கள். இப்போ 2 டேபிளே சால்வ் பண்ணலாம். 2 1s are 2, 2 3s are 6. அடுத்து 13 இருக்கா? 13 1s are 13. ஸோ எல்லாத்தோட ஃபேக்டர்ஸ் எழுதலாமா?
26ஓட ஃபேக்டர் என்ன? 13 × 2. 39ஓட ஃபேக்டர் பாருங்கள், 3 × 13 இருக்கா? நான் ஒரே மாதிரி இருக்கணும் 13 × 3ன்னு எழுதியிருக்கேன். அதே மாதிரி தான் 52க்கும் 2 × 2 × 13 13 × 2 × 2ன்னு எழுதியிருக்கேன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எல்சிஎம். மூணுத்துலேயுமே 13 இருக்கு இல்லையா? அண்ட் இந்த டேர்ம் நான் இப்படி எழுதிக்கிறேன் 13 × 2². ஏன்னா 13 பக்கத்தில் 2 2 இருக்குது, அப்போ 2² எழுதிக்கிறேன். இப்போ உங்களுக்கு டவுட் வரும், ஏன் இந்த லாஸ்ட் ஃபேக்டர் மட்டும் இப்படி அக்கா எழுதுறாங்கன்னா, நம்ம எல்சிஎம்மில் எந்த பவர் ஜாஸ்தியாக இருக்கோ அதுதான் எடுத்துப்போம். அப்போது இங்கே 2^1 இருக்குது, இங்கே 2^2 இருக்குது. அப்போ நம்ம 2^2 தான் எடுப்போம். அதனால தான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ அடுத்த லைனில் எப்படி தெரியுமா இருக்கும்? 13 ஏன்னா காமனாக இருந்தது இன்டூ 2 வாட்டி 2 எடுக்கணும்னு சொன்னேன். 2 வாட்டி 2 அண்ட் ஒரு 3 மட்டும் இருந்தது செகண்ட் ஃபேக்டரில், அதையும் எழுதிடணும். இப்போ இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணலாமா? 13 2s are 26, 26 × 3 2s are 6 இல்லையா? 3 2s are 6, 6 6 are 36, 6 பேலன்ஸ் 3, 6 2s are 12, 13 14 15. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 156. இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். லாஸ்ட் சம் பார்க்கலாமா? The least number that should be added to 57 so that the sum is exactly divisible by 2, 3, 4 and 5. ஸோ 57 கூட நான் ஏதாவது ஒரு நம்பரை ஆட் பண்ணேன்னா எனக்கு 2ஆலையும் டிவிசிபிள் ஆகுமா, 3ஆலையும் ஆகும், 4ஆலையும் ஆகும், 5ஆலையும் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த நம்பர் என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ நான் முதல்ல ஆன்சர் எழுதிட்டேன். ஆன்சர் வந்து 3. எப்படின்னா இப்போது 57 கூட 3 ஆட் பண்ணுங்கள், ஆன்சர் என்ன கிடைக்குது? 60 கிடச்சிடுமா? இப்போ 60 ஃபஸ்ட்டு பாருங்கள் ஈவன் நம்பர், ஸோ கண்டிப்பாக 2ஆல் டிவிசிபிள் ஆகும். அடுத்தது 60 டிஜிட்டை ஆட் பண்ணலாமா? 6 + 0 that is equal to 6. கண்டிப்பாக 6ம் 3 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். அண்ட் டிவைடட் பை 4ஓட கண்டிஷன் என்ன? லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல் டிவிசிபிளாக இருக்கணும். இருக்கிறதே 2 டிஜிட் தான். கண்டிப்பாக 60 வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ நம்மளோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சா? அடுத்த கண்டிஷன் வந்து 5. கண்டிப்பாக பாருங்கள் 60 வந்து டிவைடட் பை 5, 5 12s are 60. அப்போ 5ஆலையும் வந்து டிவிசிபிள் ஆகுது இல்லையா? அப்போ ஆன்சர் என்ன எழுதணும்? 3 அப்படின்னு எழுதிட்டாலே போதும். ஸோ எல்லாருக்குமே ஃபில்அப்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்லையா? செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ நமக்கு 5 கொஷின்ஸ் கேட்டு அது கரெக்டாக இல்லையான்னு கேட்குறாங்க. ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம். த நம்பர்ஸ் 57 and 69 ஆர் கோப்ரைம்ஸ். இந்த கோப்ரைம்ஸ்னால் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இன்ட்ரடக்ஷன்லேயே நம்ம பார்த்தோம். கோப்ரைம்ஸ்னால் என்னென்னா அந்த 2 நம்பருக்கும் காமனாக ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இருக்கும். அது என்ன தெரியுமா? 1. இந்த 1 மட்டும்தான் அது காமன் ஃபேக்டராக இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ நான் 57க்கும் 69க்கும் ஃபேக்டர்ஸ் எழுதி வச்சுருக்கேன். அதாவது 1 டேபிள்லேயும் 57 வரும், 3 டேபிள்லேயும் வரும், 19 டேபிள்லேயும் வரும். 57 1s are 57 இல்லையா? அதே மாதிரி 69க்கும் நான் ஃபேக்டர்ஸ் எழுதியிருக்கேன். 1 டேபிளில் 69 டைம்ஸ், 3 டேபிளில் 23 டைம்ஸ். அதுக்கப்புறம் வேறு எதுலேயும் சால்வ் ஆகாது. ஸோ அப்படியே நம்ம 23 69 எழுதிக்கலாம். இப்போ கோப்ரைமோட கண்டிஷன் என்ன சொன்னேன்? 1 மட்டும்தான் காமனாக இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? பட் இங்கே பார்த்தீங்களா 3யும் காமனாக இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக கோப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ அதனால தான் எழுதியிருக்கேன் நோ ஃபால்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்லையா? கோப்ரைம்னா ஒரே ஒரு காமன் ஃபேக்டர் தான். எழுதிக்கோங்க, சைடில் வேணால் எழுதிக்கலாம். காமன் ஃபேக்டர் வந்து 1 மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது கோப்ரைம். 1 இல்லாமல் வேறு நம்பர் வந்ததுன்னா அது நம்ம கோப்ரைம்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா? த HCF ஆஃப் 17 and 18 is 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 17க்கும் 18க்கும் இப்போ நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஃபிலிப்ஸில் கூட நம்ம நிறைய சம் செஞ்சோம். அதே மாதிரி தான் HCF ஆஃப் 17 and 18 is 1. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதை கண்டுபிடிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். 17 வந்து ப்ரைம் நம்பர் இல்லையா? அப்போ 17 1s are தான் 17. ஸோ 17 is equal to 17 × 1ன்னு எழுதினாலே போதும். அடுத்தது 18 பாருங்கள். 18 ப்ரைம் நம்பர் கிடையாது, 2 டேபிளில் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். 2 9s are 18. அப்புறம் 9 டேபிள் எந்த டேபிளில் கேன்சல் ஆகும்? 3 டேபிள். வெரி குட். 3 3s are 9. அப்புறம் 3 வந்து 3 டேபிளில் தான் ஆகும். 3 1s are 3. இப்போ ஃபேக்டர்ஸ் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? 18 is equal to 2 × 3 × 3 × 1. சரியா? இப்போ HCFனா என்ன சொன்னேன்? ரெண்டுத்துலேயும் இருந்தால் மட்டும்தான் நம்ம எழுதணும். அதுதானே HCF. இப்போ இங்கேயும் 1 இருக்குது,
இங்கேயும் 1 மட்டும்தான் இருக்குது. இதுதான் காமன், வேறு எதுவுமே காமனாக இல்லை. ஸோ அதனால் HCF is equal to 1 and that is equal to true அப்படின்னு எழுதிட்டாலே போதும். அடுத்து தேர்ட் கொஷின் பார்க்கலாமா? தேர்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the LCM of two successive number is the product of the number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல LCM கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸோட ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் இது ட்ரூ, ஈக்குவலாக இல்லைன்னா ஃபால்ஸ், அவ்வளோதான் விஷயம். சக்ஸசிவ் நம்பர்ஸ்னால் என்ன சொன்னேன், ஒரு நம்பருக்கு அடுத்த நம்பர் வரணும், பக்கத்தில் இருக்கிற மாதிரி. இப்போ நான் 2 நம்பர் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, 2 சக்ஸசிவ் நம்பர்ஸ் 3 and 4. ஏன்னா 3க்கு அப்புறம் தானே 4 வரும், அடுத்தடுத்து இருக்கா. இப்போ LCM of 3 எடுங்க, 1 into 3 மட்டும்தான் வரும். LCM of 4 எடுங்க, 1 into 2 into 2, ஏன்னா 2 டேபிளில் வரும் இல்லையா. இப்போ LCM எப்படி சால்வ் பண்ணுவோம், காமனாக இருக்கிறத ஒரு வாட்டி எழுதணும், 1 நம்ம எழுதுனாலும் பரவாயில்ல. 3 எழுதியாச்சு, 2 into 2 எழுதிட்டோம். 3 2s are 6, 6 2s are 12 வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ ப்ராடக்ட்டும் பண்ணி பார்க்கலாமா, நம்ம எடுத்ததே 2 நம்பர் தான். 3 into 4, 3 டேபிள் சொல்லி பாருங்கள். 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9, 3 4s are 12. இங்கேயும் 12 தான் இருக்குது, இங்கேயும் 12 தான் இருக்குது. அப்போது ஆன்சர் என்ன, ட்ரூ இல்லையா. வெரி குட், அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு இல்லையா உங்களுக்கு. இப்போ ஃபோர்த்து சம் பார்க்கலாமா. The LCM of 2 co-prime is the sum of the numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2 co-prime நம்பரோட LCM கண்டுபிடிக்கணுமா, கண்டுபிடிச்சிட்டு அதை சம் பண்ணால் நமக்கு ஒரே ஆன்சர் வருதா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கண்டுபிடிக்கலாம். நான் 2 co-prime நம்பர் எடுத்திருக்கேன், ஒன்று 4 இன்னொன்று 15. 4க்கு முதல்ல ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிடலாமா. 2 2s are 4, திருப்பி 2 1s are 2. அடுத்தது பாருங்கள் 15க்கு. 15 எந்த டேபிள், 5 டேபிள்லேயும் வரும், 3 டேபிள்லேயும் வரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு 3 டேபிள் எடுத்திருக்கேன். 3 5s are 15, 5 1s are 5. இப்போ ரெண்டுத்துக்கும் LCM எடுக்கலாமா. 4னா 2 into 2, 15ஓட ஃபேக்டர்ஸ் என்ன, 3 into 5 இல்லையா. இப்போ LCM எப்படி எடுப்போம், இங்கே 2 வாட்டி 2 இருக்குது, அப்போ கண்டிப்பாக 2 வாட்டி 2 எழுதணும். 3 into 5, 2 2s are 4, 4 3s are 12, 12 5s are 60. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் 16 கிடச்சிருக்கு. அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தாங்க, சம் ஆஃப் த நம்பர்ஸ். சம் ஆஃப் த நம்பர்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, LCM என்னவோ அதுதான் கிடைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சம் பண்ணலாமா. 4 + 15, 15க்கு அப்புறம் 16 17 18 19. ஸோ 15 + 4ஓட ஆன்சர் என்ன, 19. ஆனால் இங்கே நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன, 60. ரெண்டுமே வேறு தானே, அப்போ கண்டிப்பாக இது என்னது, ஃபால்ஸாக தான் இருக்கும். அடுத்து 5th கொஷின் பார்க்கலாமா. 5th கொஷின் பாருங்கள். The HCF of 2 number is always a factor of their LCM. என்ன சொல்கிறாங்க, 2 நம்பரோட HCF எடுத்தோன்னா அந்த நம்பரோட LCMல ஏதாவது ஒரு ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று இருந்தால் கூட போதும், அது ட்ரூ ஆகிடும். நம்ம செக் பண்ணலாமா. இப்போ நான் வந்து 4 and 8 எடுத்திருக்கேன் சரிங்களா. 4ஓட வேல்யூ வந்து 2 into 2. அதே மாதிரி 8ஓட வேல்யூ 8 எப்படி எல்லாம் 2 into 2 into 2. இப்போ HCF எப்படி கண்டுபிடிப்போம், 2 நம்பர்லேயும் காமனாக இருக்கிறது தானே. இப்போ 2 இங்கேயும் 2 இருக்குது, ஸோ ஒரு வாட்டி 2 எழுதிடலாம். அடுத்தது இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, அதையும் ஒரு வாட்டி எழுதிடலாம். அப்போ 2 2s are 4. ஸோ LCMக்கு தனியாக ஃபேக்டர் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அதே தான் ஃபேக்டர் நான் திருப்பி இன்னொரு வாட்டி எழுதியிருக்கேன். 4னா 2 into 2, 8னா 2 into 2 into 2. இப்போது இங்கே 4 இருக்குது, இந்த 2 2யும் கம்பைன் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும் இல்லையா. ஸோ கண்டிப்பாக LCMோட ஒரு ஃபேக்டரும் HCFும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக என்னது, ட்ரூ. வெரி குட். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். to third question, find HCF using prime factorization method. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் HCF கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட கொஷின். ரொம்ப ஈஸியான கொஷின், நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். 2 நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ 2 மெத்தட் இருக்குது, தனியாகவும் கண்டுபிடிக்கலாம், இல்லைனா ஒரே எல்டாஷ்னையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் ரெண்டுமே உங்களுக்கு சொல்லித்தரேன், நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நம்ம சால்வ் பண்ணலாம் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நான் தனித்தனியாக சால்வ் பண்ண போகிறேன். தனித்தனியாக சால்வ் பண்ணும்போது முதல்ல 18 தனியாக எழுதிக்கலாம். லாஸ்ட்டில் ஈவன் நம்பர் இருந்தால் 2 இல்லைங்களா. ஸோ இது எப்படி எடுக்கிறதுனா நான் ஹிண்ட் மாதிரி சொல்லித்தரேன். லாஸ்ட்டு நம்பர் ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் லாஸ்ட்டு நம்பர் ஈவன் நம்பர் இருந்ததுன்னா
நீங்கள் வந்து 2 யூஸ் பண்ணும். ஆட் நம்பர் இருந்தால் 3 அண்ட் 0 இல்லை 5 இருந்தால் 5 நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ 18 இருக்குது, 2 டேபிள் எடுத்துக்கலாம். ஏன்னா 18 வந்து ஈவன் நம்பர். 2 9s are 18. இப்போ அடுத்தது பாருங்கள், 9 வந்து 2 டேபிளில் வராது. ஸோ ஆட் நம்பர் வந்து 3. 3 3s are 9. திருப்பி 3 1s are 3. இது வந்து 18க்கு. அடுத்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா 24. ஸோ இப்போ 24க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். லாஸ்ட் நம்பர் 4, அப்போ ஈவன் நம்பர் தானே. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணலாமா? 2 1s are 2, 2 2s are 4. மறுபடியும் 2 ஈவன் நம்பர். 2 6 are 12. திருப்பி 2 2 3s are 6. திருப்பி 3 இருக்குது, அப்போ 3 1s are தான் 3 செய்ய முடியும் இல்லையா? இப்போது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வச்சு ஃபேக்டர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? தனித்தனியாக எழுதிக்கலாமா? 18 is equal to 2 into 3 into 3. 24 is equal to 2 into 2 into 2 into 3. ஸோ இது வந்து 2 ஃபேக்டர்ஸ், நமக்கு இருக்க 2 ஃபேக்டர்ஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா HCF. HCFனா என்னென்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ காமனாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம எழுதணுமா? கண்டுபிடிக்கலாமா? ஸோ HCF is equal to, இந்த 2 ஃபேக்டருமே காமனாக என்ன இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 இருக்குது, அந்த 2வை எழுதிடலாம். 3 இங்கே இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது பாருங்கள். அப்போது இந்த 2ம் காமன் இல்லையா? அப்போது துவாக இருக்குது, அதை எடுத்துடலாம். இன்ட்டு 3. இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்கா? இல்லை பார்த்தீங்களா? இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இல்லை, ஸோ வேண்டாம். இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இல்லை, அப்போ அந்த 3யை நம்ம எழுதக்கூடாது. இப்போ HCFோட வேல்யூ என்ன பார்த்தீங்களா? HCF is equal to 2 into 3 அப்படின்னு இருக்குது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இது ஃபஸ்ட்டு மெத்தட். இது வந்து நம்ம தனித்தனியாக எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் எப்படி தெரியுமா சொல்லி தந்திருப்பாங்க? ரெண்டத்தையும் ஒரே எல்டாஷில் போட்டிருப்பாங்க. அதையும் நான் சொல்லித்தரேன். 18, 24. ஸோ இந்த மாதிரி 2 நம்பரையுமே ஒரே எல்டாஷ்குள்ளே எழுதிடுவோம் இல்லையா? ஸோ இப்போ 2 நம்பருமே எப்படி இருக்குது பாருங்கள், ஈவன் நம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் 2 வச்சுட்டு டிவைட் பண்ண போகிறேன். சரிங்களா? 2 டேபிளில் 18 எப்போ வரும்? 2 9s are 18. 2 டேபிளில் 24 எப்போ வரும்? 2 1s are 2, 2 2s are 4. ஓகேவா? ஸோ 2 டேபிளால் 2 நம்பரையும் டிவைட் பண்ணிட்டோம். அடுத்த நம்பர் பாருங்கள், இது ஆட் நம்பர், இது ஈவன் நம்பர். ஸோ ஆட் நம்பர்னால் நான் 3ஆல் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அண்ட் 3 டேபிளில் 12மே டிவிசிபிள் ஆகும். அப்போ நம்ம 3ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ தான் ரெண்டுமே நம்மளால் டிவிசிபிள் பண்ண முடியும். 3 3s are 9, 3 4s are 12. பண்ணிட்டோமா? இப்போது இந்த லைனில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது பாருங்கள், 3யும் 4ம் இருக்குது இல்லையா? 3னா 3 டேபிளில் தான் டிவிசிபிள் ஆகும். ஆனால் 4 வந்து 3 டேபிளில் டிவிசிபிள் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரும்போது நீங்கள் லேசாக இப்படி ஒரு டாட் 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 லைன் போட்டுக்கோங்க, இல்லை ஒரு பென்சிலில் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம டிவிசிபிள் பண்ணக்கூடியது வந்து ஒரே ஒரு நம்பர் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நான் 3 எடுத்துக்கிறேன். அப்போ வந்து 3 1s are 3 எழுதிக்கலாம். இந்த 4 எந்த சேஞ்சுமே பண்ணாதீங்க, அப்படியே எழுதிடுங்க. சரிங்களா? இப்போ 1 வந்துச்சு. இப்போ இதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம், 4 பற்றி மட்டும் கவலைப்படலாம். இப்போ 4 எந்த டேபிளில் கேன்சல் ஆகும்? 2 டேபிளில். ஸோ 2 2s are 4. இங்கே இந்த 1 அப்படியே எழுதிக்கலாம். 1 வந்துடுச்சுன்னா நீங்கள் எந்த ஒரு சேஞ்சுமே பண்ண வேணாம், 1 அப்படியே எழுதிடுங்க. அடுத்து 2 இருக்கா? அப்போ 2 1s are 2. இந்த 1 அப்படியே எழுதியிருக்கேன். இந்த மாதிரி லாஸ்ட்டில் 1 வர்ற வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் இப்போ நம்ம HCF என்ன, அதுதானே ரொம்ப முக்கியம். நான் சால்வ் பண்ணி 1 வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். ஆனால் HCF என்ன, நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு லைன் ட்ராப் பண்ணுங்கன்ட்டு. ஸோ இந்த லைனுக்கு மேலே இருக்கிற 2 நம்பர் தான் உங்களோட HCF. எழுதலாமா? HCF is equal to 2 into 3, that is equal to 6. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். புரியுதா? ஏன்னா நம்மளால் வந்து 2 நம்பரையும் டிவிசிபிள் பண்ண முடிஞ்சுது இந்த லைன் வரைக்கும். இந்த லைனுக்கு அப்புறம் நம்மளால் 2 நம்பரையும் டிவிசிபிள் பண்ண முடியாது. இந்த லைனுக்கு அப்புறம் நம்ம காமனாக டிவிசிபிள் பண்ண முடியாது, தனித்தனியாக தான் பண்ண முடிஞ்சுது இல்லையா? அப்போ அது வந்து காமன் கிடையாது. 2 டேபிளால் 18யும் டிவிசிபிள் பண்ணோம், 24யும் டிவிசிபிள் பண்ணோம். ஓகே. 3 டேபிளால் 9யும் டிவிசிபிள் பண்ணோம், 12யும் டிவிசிபிள் பண்ணோம். ஓகே. ஸோ இதுதான் காமன். ரெண்டுத்துக்குமே டிவிசிபிள் ஆகிறது தான் காமன். அதுதான் உங்களோட HCFும் கூட. இப்போது நான் உங்களுக்கு 2 மெத்தட் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இந்த 2 மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்.
தனித்தனியாகவும் எழுதலாம், இப்படி ஜாயின் பண்ணியும் எழுதலாம். சப்போஸ் உங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி தான் எழுதணுன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணி தான் எழுதியிருக்கணும். சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 51,85. கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது இல்லையா, பட் ரொம்ப ஈஸியாக சால்வ் ஆகிடும் பாருங்கள். ஸோ நான் ரெண்டுத்தையுமே முதல்ல ஒரே எல்-ல வச்சு சால்வ் பண்ணுறேன், அதுக்கப்புறமா நம்ம தனித்தனியாக செய்யலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரும் ஒரே ஒரு டேபிளில் வந்து டிவிசிபிள் ஆகும். எந்த டேபிள்லனா 17 டேபிளில் இந்த ரெண்டு நம்பரையும் நம்மளால் டிவிசிபிள் பண்ண முடியும். பார்க்கலாமா? 17 3 டைம்ஸ் பாருங்கள். 7 3s are 21, பேலன்ஸ் 2, 3 1s are 3, 4 5 51 வருதா? அதே மாதிரி 17 into 5 பண்ணுங்கள். 7 5s are 35, பேலன்ஸ் 3, 5 1s are 5, 6 7 8 85. பார்த்தீங்களா? 17 டேபிளால் 51 வந்து 3 டைம்ஸ் அண்ட் 85 வந்து 5 டைம்ஸ். ஸோ நம்மளோட சம் இதிலே முடிஞ்சிருச்சு பாருங்கள். ஏன்னா இது ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ அடுத்து 3 டேபிள் தான். 3 1s are 3, இந்த 5 அப்படியே இறக்கிடலாம். அண்ட் இது 5 1s are தான் 5 வரும், இது அப்படியே முடிச்சிடலாம். இந்த 17ஆல் மட்டும்தான் இந்த ரெண்டு நம்பரையும் நம்மளால் டிவிசிபிள் பண்ண முடிஞ்சது. அப்போ இங்கே என்ன பண்ணணும், இந்த குட்டியாக ஒரு லைன் ட்ரா பண்ணிடணும். அண்ட் இப்போ நம்மளோட ஹெச்சிஎஃபோட வேல்யூ என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 1717. இப்போ நம்ம தனித்தனியாகவும் செஞ்சு பார்க்கலாமா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இல்லையா? சப்போஸ் உங்கள் ஸ்கூலில் இப்படி செய்யலான்னா நீங்கள் இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ 51 லாஸ்ட்டில் 1 இருக்கு இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், 3 டேபிள் எடுத்துக்கிறேன். 3 டேபிளில் 51 இப்போ டிவைட் பண்ணும். 51 divided by 3. 3 1s are 3, பேலன்ஸ் 2 1, 3 7s are 21. 0 ஆயிடுச்சா? அப்போ எவ்வளோ? 17 டைம்ஸ். அண்ட் 17 is a prime number. ஸோ 17 1s are 17. இது ஃபஸ்ட்டு, இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது 85 லாஸ்ட்டில் 5 இருந்தால் என்ன சொன்னேன், 5 டேபிள் தான் யூஸ் பண்ணணும். ஸோ 5ஆல் டிவைட் பண்ணலாமா? 5 1s are 5, பேலன்ஸ் 3, 5 7s are 35. மறுபடியும் பாருங்கள் 17 வந்துருச்சு. அப்போ 17 1s are 17. இப்போ ரெண்டுத்துக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாமா? ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு முதல்ல 51க்கு வந்து 3 into 17, அப்புறம் 85க்கு வந்து 5 into 17. இப்போ ஹெச்சிஎஃப்னா என்ன சொன்னேன், காமன் ஃபேக்டர். ரெண்டு டேர்ம்லேயும் என்ன இருக்குது பாருங்கள், 17 மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்மளோட ஹெச்சிஎஃபோட வேல்யூ என்னவாக இருக்கும், 17 மட்டும்தான் இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மெத்தடில் பண்ணாலும் 17 தான் வரும், இந்த மெத்தடில் பண்ணாலும் 17 தான் வரும். நமக்கு எது ஈஸியோ அதை எடுத்துக்கலாம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து 61,76. இப்போ நம்ம தனித்தனியாகவே செய்யலாம். 61 இப்போ நான் எல்-டேஷ் பண்ணணும். 61 எந்த டேபிளையாவது போகும்னு பார்த்தா கண்டிப்பாக போகாது, ஏன்னா 61 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ 61 1s are மட்டும்தான் செய்ய முடியும். இப்போ 76 செய்யலாம். 76 வந்து லாஸ்ட்டில் ஈவன் நம்பர் இருக்குது. அப்போது 2 டேபிளில் பண்ணலாமா? 2 டேபிளில் 7 வராது, ஆனால் 3 times 6 இருக்கும் இல்லையா? ஸோ 7 - 6 எவ்வளோ, 1. அப்போ இந்த 6ம் ஆட் பண்ணால் 16 ஆகிடும். 2 டேபிளில் 16 எப்போ வரும், 8 times. வெரி குட். எல்லாருக்குமே டேபிள்ஸ் நல்லா தெரியுது இல்லையா? இப்போ 2 டேபிள் மறுபடியும், ஏன்னா ஈவன் நம்பர். 2 1s are 2. இப்போ 3 - 2 is 1, 18 ஆகிடும். 2 9s are 18. இப்போ 19 இருக்குது பார்த்தீங்களா? 19 வந்து ப்ரைம் நம்பர் தானே. ஸோ 19 1s are 19 தான் செய்ய முடியும். இப்போ ஹெச்சிஎஃப் எப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? ரொம்ப ஈஸி இல்லையா? ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாலே ஹெச்சிஎஃப் ரொம்ப ஈஸி. 61ஓட ஃபேக்டர் 61 தான். ஆனால் 76க்கு வந்து 2 into 2 into 19 இருக்குது. இப்போ ஹெச்சிஎஃப்னா என்ன சொன்னேன், ரெண்டு டேர்ம்லையும் இருக்கணும் இல்லையா? இருந்தால் தான் அது காமன். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள் ரெண்டுத்துலையுமே காமனாக எதுவுமே இல்லை. அப்போ காமனாக எதுவுமே இல்லாத டைமில் நம்ம எப்படி பண்ணுறதுனா into 1 எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ ரெண்டுத்துலையுமே காமனாக என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ ஹெச்சிஎஃபோட வேல்யூ என்னென்னு எழுதணும், 1 அப்படின்னு எழுதிக்கணும். சரியா? காமனாக இருந்தால் அதை எழுதலாம், காமனாக எதுவுமே இல்லைன்னா என்ன எழுதணும், 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபோர்த்து சப்டிவிஷன் ரொம்ப ஈஸியான ஒரு சம். 84,120. இதையும் நம்ம தனித்தனியாக தான் கண்டுபிடிக்க போகிறோம், ஏன்னா அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா? ஸோ 84 எல்-டேஷ் பண்ணலாம். லாஸ்ட்டில் ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிள். 2 4s are 8, 2 2s are 4. மறுபடியும் 2 டேபிள் தான், ஏன்னா லாஸ்ட்டில் 2 இருக்கு இல்லையா? 2 2s are 4, 2 1s are 2. ஆனால் இப்போ 21 வந்துருச்சு. 21 2 டேபிளில் வராது இல்லையா? ஆனால் 21 3 டேபிளில் வரும். 3 7s are 21.
and 7 is a prime number. அப்போ 7 ones are 7. இப்படி எழுதிட்டாலே போதும். அடுத்து 120க்கு பார்க்கலாமா? 122 டேபிளில் பாருங்கள், 2 6 are 12, அந்த 0 அப்படியே எழுதிடலாம். திருப்பி 6 2 டேபிளில் வரும் இல்லையா, 2 3s are 6, அந்த 0 அப்படியே எழுதிடுங்க. திருப்பி 2 டேபிளில் 30 வரும், எப்போனா 15 times. வெரி குட். ஆனால் இப்போ 15 வந்து 2 டேபிளில் வராது, ஸோ 5 எடுத்துக்கலாம். 5 3s are 15 and 3 1s are 3. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னென்னு எழுதலாம், அப்புறமா ஈஸியாக ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாம். 84க்கு 2 into 2 into 3 into 7 and 120க்கு வந்து 2 into 2 into 2 into 5 into 3. இப்போ காமனாக எதெல்லாம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 வந்து காமனாக இருக்குது, திருப்பி இன்னொரு 2 காமனாக இருக்குது, 3 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, லாஸ்ட்டில் திருப்பி. அப்போ இப்படி நம்ம ஒரு டயக்ராம் மாதிரி வரைஞ்சிடலாம். 7 இங்கே இருக்குது, இங்கே 7 இல்லை, அண்ட் 2 இருக்குது, 2 இல்லை, 5 இருக்குது, 5 இல்லை. ஸோ நம்மளோட ஹெச்சிஎஃப் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 2 into 2 into 3. ஸோ 2 2s are 4, 4 3s are 12. ஸோ நம்மளோட ஹெச்சிஎஃபோட வேல்யூ என்னது? 12 தான் கடைசியாக நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா? 5th சப்டிவிஷன் பார்க்கலாமா? 5th சப்டிவிஷன் பாருங்கள், 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, 27 45 and 81. ஸோ ஃபஸ்ட்டு 27 செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸி, ஏன்னா 3 டேபிளே வந்துடும். 3 9s are 27. இப்போ 9 இந்த டேபிளில் வரும், 3 டேபிளில் தானே. 3 3s are 9. இப்போ 3 லாஸ்ட்டாக வந்துருச்சு, ப்ரைம் நம்பர். 3 1s are 3. ஸோ 27 எவ்வளோ ஈஸியாகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ 45யும் அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டில் 5 இருந்தால் 5 டேபிள். 5 9s are 45. 3 3s are 9. அகெயின் 3 1s are 3. ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? 5 9s are 45. 9 3 டேபிளில் வரும், 3 3s are 9. 3 வந்து 3 டேபிளே வரும், 3 1s are 3. முடிஞ்சிருச்சு. அடுத்தது 81. 81 இப்போ எந்த டேபிளில் வரும்? 3 டேபிள் எடுத்துக்காங்க, ஏன்னா ஆட் நம்பர் தானே லாஸ்ட்டில் இருக்குது. 3 பாருங்கள், 3 2s are 6, பேலன்ஸ் 21ன்னு வரும். அப்போ 3 7s are 21. மறுபடியும் 27 இங்கே செஞ்ச மாதிரியே தான் வரும் பாருங்கள். 3 9s are 27, 3 3s are 9, 3 1s are 3. வந்துருச்சா? இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். 1 1 1 வந்துருச்சு. இப்போ தனித்தனியாக எழுதலாமா? 27 is equal to 3 into 3 into 3. அடுத்தது 45 இல்லையா? ஸோ 45க்கு நான் ஃபஸ்ட்டு 2 3 முதல்ல எழுதிடுறேன், ஏன்னா 3 3 வந்துடும். இன்ட்டு 5 லாஸ்ட்டில் எழுதிக்கலாம். அடுத்தது நமக்கு 81. 81க்கு 4 3 இருக்குது, 1 2 3 4. இப்போ ஹெச்சிஎஃப் என்ன? நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள். காமனாக இதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற 3 மூணுத்துலேயுமே காமனாக இருக்குது, அடுத்து இருக்கிற 3யும் மூணுத்துலேயுமே காமனாக இருக்குது, வேறு எதுவுமே காமனாக இல்லை. 3 டேர்ம்லேயுமே இருக்கணும், அதுதான் மெயின். ஸோ 3 into 3 that is equal to 9. ஸோ ஹெச்சிஎஃபோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 9ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும், நான் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி தான் எல்லா சம்முமே ஈஸியாக தான் இருக்கும். 45 அடுத்த கொஷின், 55 அடுத்தது 95. இதையும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 45 ஆல்ரெடி போன சம்மில் தான் கண்டுபிடிச்சோம். 5 9s are 45, 3 3s are 9, அப்புறம் 3 1s are 3. ஈஸியாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? அடுத்தது 55. 55 5 டேபிளில் மட்டும்தான் வரும். 5 11s are 11 வந்து 11 டேபிளில் மட்டும்தான் வரும், 11 11s are. அண்ட் 55 11 டேபிளையும் வரும். நீங்கள் முதல்ல 11 எழுதிட்டு இங்கே 5 எழுதினாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். நான் ஃபஸ்ட்டு சின்ன நம்பர்லேருந்து ஆரம்பிக்கலான்னு 5 ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ 95 வந்து 5 டேபிள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 5 1s are 5, பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 9 minus 5 is 4. இந்த 5 எழுதிக்கலாம். 5 9s are 45. இப்போ 19 பார்த்தீங்களா? 19 எப்போவுமே ப்ரைம் நம்பர் தான், அப்போ 19 1s are தான் நம்ம செய்ய முடியும். இப்போ 3 டேர்மோட ஃபேக்டர் எழுதலாமா? 45க்கு வந்து 5 into 3 into 3, 55க்கு வந்து 5 into 11, அதுக்கப்புறம் 95க்கு வந்து 5 into 19. இப்போ இந்த 3 டேர்ம்லேயுமே எது காமனாக இருக்குது? உங்களுக்கே தெரியும், 5 மட்டும்தான் இல்லையா? ஏன்னா 3 இங்கே இல்லவே இல்லை, 11ம் இல்லை, 19ம் இல்லை. ஸோ ஹெச்சிஎஃபோட வேல்யூ ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 5ன்ட்டு எல்லாருக்குமே இப்போ ஹெச்சிஎஃப் எடுக்க தெரியணும் இல்லையா? அடுத்த வீடியோவில் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறேன்.
நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஃபுல் எல் டேஷில் வச்சும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இதே ஆன்சர் தான் வரும். சரிங்களா? ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக இருந்துச்சுன்னா என்னோடய கமெண்ட் செஷனில் எழுதுங்க. டூவில் 4th question. Find the LCM of each set of numbers using prime factorization அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இப்போ செய்ய தெரியும் இல்லையா, 2 எக்ஸசைஸ் அதில் பார்த்துருக்கோம். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் செஞ்சு நம்ம எல்சிஎம் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோமா. ரொம்ப சிம்பிளான ஒரு சம், ஈஸியும் கூட. ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6,9 கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட் கொஷின் 6,9. இப்போ சொல்யூஷனில் நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கோங்க, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 6, அதே மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 9 இந்த மாதிரி எழுதிக்கிட்டு, இப்போ 6 வந்து 2 டேபிளில் வரும் இல்லையா, 2 × 3 is 6, அது ஒன்று எழுதிடலாம். 9ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன, 3 3s are 9 இல்லையா, இந்த டேபிளில் மட்டும்தான் வரும். அண்ட் 1 × 6 வரும். பட் 6 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, அதனால் அது எழுதவே கூடாது. ப்ரைம் நம்பர் என்னவோ அது மட்டும்தான் எழுதணும். ஸோ அடுத்தது பாருங்கள் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. ரொம்ப சிம்பிள். இந்த ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கிற வேல்யூவை இப்படி ரவுண்ட் பண்ணிவிடுங்க. இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது இல்லையா, இப்படி கூட பண்ணியிருக்கலாம், நான் சரிவாக பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த காமனாக இருக்கிறத எழுதிடணும். எல்சிஎம் ஆஃப் 6,9ல் காமனாக இருக்கிறது முதல்ல எழுதிடுங்க. இன்ட்டு இந்த 2 எழுதுங்க, இன்ட்டு பேலன்ஸ் இருக்க 3. இப்போ இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணலாமா. 3 2s are 6, 6 3s are 18. அப்போது எல்சிஎம் ஆஃப் 6,9 வேல்யூ என்னென்னா 18 அப்படின்னு எழுதணும். ஈஸி தானே. நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிட்டாலே போதும், அடுத்த சம் ரொம்ப ஈஸி. அடுத்து நம்ம செகண்ட் கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷினும் ரொம்ப ஈஸி. 8,12. ஸோ ஹெட்டிங் எழுதிடலாமா, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 8. 8 வந்து 2 டேபிளில். இது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி எல் டேஷ் வச்சு எழுதணும். எல் டேஷ் வச்சு எழுதும் போது 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are 2, 2 × 2 × 2 இருக்கா, அதுதான் 2 × 2 × 2 எழுதிக்கேன். ஓகே. அடுத்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 12. 12க்கு எப்படி எழுதலாம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ரொம்ப ஈஸி தானே, 12ஓடதும் ரொம்ப ஈஸி தான். 2 6s are 12, 2 3s are 6, 3 1s are 3. இப்போது ஃபேக்டர்ஸ் எழுதுங்க. 2 × 2 × 3 3 நம்பர் இருக்குது, 3 ஃபேக்டர் எழுதியாச்சா. இப்போ நான் என்ன சொன்னேன், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல காமனாக இருக்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 2 பாருங்கள் 2 இடத்துலையுமே வருது, அடுத்த 2வும் 2 இடத்துலையுமே வருது இல்லையா. ஸோ 2 வாட்டி வந்தால் என்ன பண்ணலாம், ஒரு வாட்டி எழுதினாலே போதும். அடுத்தது 2 வாட்டி வந்திருக்கு, அப்போ அதையும் ஒரு வாட்டி எழுதினாலே போதும். பேலன்ஸ் இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, அதையும் எழுதிடலாம். இப்போ மல்டிபிள் பண்ணலாமா. 2 2s are 4, 4 × 3. அடுத்த 2 2s are 4, 4 3s are 12, திருப்பி 12 2s are 24. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படி பண்ணுறதுனா 2 வாட்டி எழுதலாம். 2 × 2 4 × 3 2s are 6, 6 table, 6 4s are 24. ஸோ எல்சிஎம் ஆஃப் 8,12 is 24. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாமா. எல்சிஎம் ஆஃப் 10 and 15. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 10. இப்போ 10 வந்து 5 டேபிளே வந்துடும் இல்லையா. 5 2s are 10. அடுத்தது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 15. 15 5 டேபிளே வரும். 5 3s are 15, அதை மட்டும் எழுதிக்கலாம். இப்போ 5 பாருங்களேன், 2 ஃபேக்டர்ஸ்லையுமே 5 இருக்குது, அப்போ அதை மார்க் பண்ணிவிடுங்க. அண்ட் எல்சிஎம் ஆஃப் 10,15 எழுதும் போது என்ன பண்ணும், 2 வாட்டி 5 வர்றதை ஒரு வாட்டி எழுதிக்கணும். × 3 அப்புறம் × 2. இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 5 3s are 15, 15 2s are 30. இங்கே சைடில் செய்வா. 15 × 2, 5 2s are 10, பேலன்ஸ் 1, 2 1s are 2, 2 + 1 is 3, 30. அண்ட் நீங்கள் எல்லாருமே டேபிள்ஸ் படிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் 15 டேபிள் இல்லை 20 டேபிள் வரைக்கும் கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். 14,42. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 14 is equal to 7 × 2. ஓகேவா. அடுத்தது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 42. இப்போ 42 எப்படி ஈஸியாக பண்ணலான்னா 42 இந்த 7 டேபிளே வரும். 7 6 are 42. ஆனால் 6 வந்து ப்ரைம் ஃபேக்டர் கிடையாது இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா
7 இன்ட்டு 6க்கு பதிலாக 3 இன்ட்டு 2ன்னு எழுதிடலாம். ஏன்னா 3யும் 2வும் ப்ரைம் நம்பர்ஸ் இல்லைங்களா, அப்போ இதை கண்டிப்பாக இப்படி எழுதலாம். ஸோ அடுத்தது நம்ம காமனாக இருக்கிறது என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஸோ இங்கேயும் 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது. அப்போ 7 ஒரு வாட்டி எழுதிடுங்க. பேலன்ஸ் பாருங்கள், இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அந்த 2வும் ஒரு வாட்டி எழுதிட்டு ரிமைனிங் என்ன இருக்குது, நமக்கு 3 மட்டும் இருக்குது இல்லையா, அந்த 3 எடுத்து எழுதிடுங்க. இப்போ மல்டிபிள் பண்ணலாமா. 7 2s are 14 இன்ட்டு 3. இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 3 4s are 12, பேலன்ஸ் 1, 3 1s are 3, 3 + 1 is 4, 42. ஸோ LCM of 14, 42 is 42 அப்படின்னு எழுதிட்டாலே போதும். 5th question பார்க்கலாம். 5th question பார்த்திங்கன்னா நமக்கு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே 2 நம்பர் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ நமக்கு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 30, 40, 60 3 நம்பர். ஆனால் இதில் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எல்லாமே 30, 40, 60ன்னு இருக்கிறது தான். இப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 30 முதல்ல கண்டுபிடிக்கலாமா. 30னா எப்படி எழுதலாம், 3 × 10 இல்லையா, 3 × 10. ஸோ 10 வந்து ப்ரைம் நம்பரா இல்லையா. ஸோ 10 நான் எப்படி எழுத போகிறேன்னா 5 × 2. நம்ம 6ஐ மாற்றி எழுதணும் இல்லையா, அதே மாதிரி தான் 3 × 5 × 2. அடுத்தது 40. 40யும் எப்படி எழுதலாம், 4 × 10. ஸோ 2 × 2 × 10 எப்படி எழுதலாம், 5 × 2. 4மே ப்ரைம் நம்பர் கிடையாது, அதனால தான் 2 × 2ன்னு எழுதுகிறேன். அடுத்து 6 × 10. 6 எப்படி எழுதலாம், 3 × 2ன்னு எழுதலாம். இன்ட்டு 10 எப்படி எழுதலாம், 5 × 2ன்னு எழுதலாம் இல்லையா. ஸோ 3 × 2 6க்கு பதிலாக 10 வந்து 5 × 2. ஓகேவா. இப்போ இதில் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா காமனாக இருக்கிறதுலாம் முதல்ல பார்க்கணும். ஸோ லாஸ்ட்டில் இருக்கிற 2 பாருங்கள் காமனாக இருக்குது இல்லையா, அது முதல்ல எழுதிடலாமா. அடுத்தது காமனாக என்ன இருக்குது சொல்லுங்கள், 5 இருக்குது. வெரி குட். ஸோ காமனாக இருக்கிற 5வும் நான் எழுதிடுறேன். இப்போ பேலன்ஸ் நமக்கு இருக்கிறது 2 வாட்டி 3 இருக்குது. அண்ட் ஒரே லைனில் 2 2 கீழே ஒரு 2 இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்தால் நான் என்ன பண்ணுறது, இது நிறைய பேருக்கு இருக்க குழப்பம். ஸோ இந்த 2 2வை நம்ம எப்படி எழுதலாம்னா 2^2ன்னு எழுதலாமா, ஏன்னா 2 வாட்டி 2 வருது இல்லையா. அண்ட் எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் 2 பவரில் எது ஜாஸ்தியான நம்பரோ அதை எழுதணும். இப்போ 2 பவரில் 1 இருக்குது, இங்கே 2 பவரில் 2 இருக்குது. அப்போ ஜாஸ்தியாக இருக்கிறது 2^2. ஸோ அதுதான் எழுதணும். இன்ட்டு இங்கே ரெண்டுத்துலேயுமே 3^1 1 தான் இருக்குது. ஸோ 3 மட்டும் எழுதினாலே போதும். ஓகேவா. ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்கள். 2 5s are 10, 2 ஸ்கொயர் என்னது 4, 4 3s are 12. ஸோ 10 × 12 is 120. இதுதான் நம்மளோட எல்சிஎம்மாக இருக்கும். அடுத்தது பார்க்கலாமா. 6th question. அதுவுமே 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவுமே ரொம்ப ஈஸி, அதனால நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 15. 15 எப்படி எழுதலாம், 5 × 3, ஏன்னா 5 3s are 15 தானே. அடுத்து 25. 25 எப்படி எழுதலாம், 5 × 5. ஸோ 2 வாட்டி ஒரே நம்பர் வந்தால் பவரில் எழுதிக்காங்க. அடுத்து 75 எப்படி கண்டுபிடிக்கலாம், சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள். 5 1s are 5, பேலன்ஸ் 2, 5 5s are 25. அப்புறம் 5 3s are 15, 3 1s are 3. அப்போ 5 × 3ன்னு எழுதணும். 2 வாட்டி 5 இருந்தால் 5 ஸ்கொயர், 2 வாட்டி 5 இருந்தால் 5 ஸ்கொயர், 3 பவரில் 1, இங்கேயும் 3 பவரில் 1. இப்போ நான் என்ன சொன்னேன்னா பவரில் எது ஜாஸ்தியாக இருக்கோ அதை மட்டும் எழுதினா போதும் சொன்னேன் இல்லையா. இங்கே 5 பவரில் 1 இருக்குது, இங்கே 5 பவரில் 2, இங்கேயும் 5 பவரில் 2. அப்போ 5^2 தான் ஜாஸ்தியான நம்பர், அதை முதல்ல எழுதிடணும். அண்ட் 3 பவரில் 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ அது மட்டும் எழுதிடலாம். ஓகேவா. இப்போ 5 ஸ்கொயர்னால் எப்படி எழுதலாம், 5 × 5 × 3. 5 5s are 25 × 3. 25 × 3 செய்யுங்க. 3 5s are 15, பேலன்ஸ் 1, 3 2s are 6, 6 + 1 is 7. So LCM of 15, 25, 75 is equal to 75ன்னு எழுதிட்டாலே போதும். எல்சிஎம் இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. வெரி குட். எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கமெண்ட் செஷனில் நீங்கள் சால்வ் பண்ணிங்களா, உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துச்சான்னு எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா. 2ல் 5th question என்னென்னு பார்க்கலாமா. 5th question படிக்கிறேன் பாருங்கள். Find the HCF and LCM of the numbers 154, 198 and 286. 3 நம்பர் கொடுத்துட்டாங்க.
இந்த 3 நம்பரோட எல்சிஎம் என்ன அண்ட் ஹெச்சிஎஃப் என்னன்னு கண்டுபிடிக்கணுமா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் செய்யணும் இல்லையா. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் செஞ்சால் தான் நம்மளோட ஹெச்சிஎஃப்பாக இருக்கட்டும் இல்லை எல்சிஎம்மாக இருக்கட்டும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆல்ரெடி 4 சம்மில் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் இப்போ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம 154க்கு பார்க்கலாம் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எப்படி செய்யலான்ட்டு. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், லாஸ்ட்டு நம்பர் பார்க்கணும். லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது நமக்கு 4. 4 வந்து ஈவன் நம்பர் கரெக்டாக. ஸோ ஈவன் நம்பராக இருந்தால் நம்ம எதை வச்சு ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணணும், 2 டேபிள். ஸோ ஈவன் நம்பராக இருந்தால் 2 டேபிள் வச்சு முதல்ல டிவைட் பண்ணலாம். 2 டேபிளில் 15 வருமா, வராது இல்லையா. ஆனால் 2 7s are 14 வரும். வெரி குட். ஸோ 15 minus 14 is 1. அப்போ 1 கேரி ஓவர் எழுதிக்கலாமா. 1 4 மறுபடியும் பாருங்கள் 14 தான் இருக்குது இல்லையா. ஸோ 2 டேபிளில் 14 இப்போ எத்தனை டைம் வரும், 7 டைம். ஸோ 2 7s are 14. இப்போ 77 இருக்குது, 2 நம்பர் வந்திருக்கு ஒரே மாதிரி. அப்போ கண்டிப்பாக 11 டேபிள். ஏன்னா 11 டேபிள் எல்லாருக்குமே தெரியும், அது ரொம்ப ஈஸியும் கூட. 11 7s are 77. பார்த்தீங்களா, சம் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அடுத்து 7 1s are 7 because 7 is a prime number. Very good. 7 is a prime number இல்லையா. ஸோ 2 7s are 14, பேலன்ஸ் 1 14 ஆகிடும். 2 7s are மறுபடியும் 14. இப்போ 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்குது, அப்போது 11 டேபிள் தான். 11 7s are 77 and 7 1s are 7. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. இதே மாதிரி 198 ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட் நம்பர் பாருங்கள் 8 இருக்குது. 8 வந்து 2 டேபிள் தான், ஈவன் நம்பர். அப்போ 2 முதல்ல எழுதிடலாம். 2 டேபிளில் 19 வருமா, வராது இல்லையா. 18 தான் வரும். 2 9s are 18. ஸோ 19ல் 18 மைனஸ் ஆச்சுன்னா பேலன்ஸ் என்ன, 1. கீழே 8 இருக்குது, 1 8 18. மறுபடியும் பாருங்கள் அதே தான், 2 9s are 18. இப்போ ஒரே மாதிரி 2 நம்பர் வந்திருக்கா. இப்போ என்ன பண்ணலாம், 11 டேபிளே யூஸ் பண்ணிடலாம் இல்லையா. 11 9s are 99. ஈஸியாகிடுச்சு. இப்போ 9 எந்த டேபிளில் வரும், 3 டேபிள். வெரி குட். 3 3s are 9. அப்புறம் 3 வந்து ப்ரைம் நம்பர், 3 1s are 3. ஈஸியாக முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. அடுத்து 286. 286ம் பாருங்கள் லாஸ்ட் நம்பர் எப்படி இருக்குது, ஈவன் நம்பர் தான். அப்போ கண்டிப்பாக இதுவும் 2 டேபிள் தான். 2 டேபிளில் 2 1s are 2, 2 4s are 8 and 2 3s are 6. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, 1 4 3 இல்லையா. இந்த 1 4 3 வந்து 11 டேபிளில் டிவைட் ஆகும். ரொம்ப சிம்பிளாக சைடில் வந்து நான் டிவைட் பண்ணி காமிக்கிறேன், ஏன்னா நமக்கு டவுட் வரக்கூடாது இல்லையா. 143 divided by 11. 11 1s are 11. ஸோ 4 minus 1 is 3 இல்லையா. திருப்பி இந்த 3 கீழே கொண்டு வந்துடலாம். 11 3s are 33. 0 ஆகிடுச்சு. அப்போ ஆன்சர் என்ன, 13. அதுதான் நான் எழுத போகிறேன் பாருங்கள், 13. அண்ட் 13 கண்டிப்பாக ப்ரைம் நம்பர் தான். அப்போ 13 1s are 13. ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அழகாக முடிச்சிட்டோம் இல்லையா. எல்லாருக்குமே இப்போ இந்த மெத்தட்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்னு எழுதலாமா, அதுதான் அடுத்த ஸ்டெப். 154க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் பார்த்தோம், 2 11 7. நான் வந்து 11 லாஸ்ட்டாக வரணுன்றதுக்காக மாற்றி எழுதியிருக்கேன். 2 7 11 எழுதியிருக்கேன். அடுத்தது பாருங்கள் 2 11 3 3. நான் 2 ஃபஸ்ட்டு எழுதிட்டேன், 3 3 எழுதிட்டு லாஸ்ட்டாக 11 வரணும், அதனால் 11. அடுத்தது பாருங்கள் 2 11 13. ஸோ இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் 2 11 13. ஸோ இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ஹெச்சிஎஃப் ஒன்றும் எல்சிஎம் ஒன்றும். இப்போ ஹெச்சிஎஃப்னால் என்ன பண்ணணும் தெரியுமா, 3 டேர்ம்லேயும் எது காமனாக இருக்கோ அதுதான் உங்களோட ஹெச்சிஎஃப். அதுதானே ஹெச்சிஎஃப்னால், அதுதானே 3 டேர்மில் காமனாக இருக்கணும். ஸோ காமனாக எதில் இருக்குது பாருங்கள், 2 2 2. 3 டேர்ம்லையுமே 2 காமனாக இருக்குது. அப்போ முதல்ல எழுதிடணும், 2 காமனாக இருக்குது, நான் எழுதிட்டேன். அடுத்தது என்ன காமனாக இருக்குது பாருங்கள், 11 11 11. ஸோ இப்போ வரைய முடியாது, பிகாஸ் நான் இதை தனியாக எழுதிட்டேன். இந்த மாதிரி விளைஞ்சிடலாமா, ஓகே. ஸோ 11 11 11 வந்துருச்சா. அப்போ இன்ட்டு 11 எழுதிடலாமா. அப்போ 2 11s are 22. ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 154 198 and 286 is 22. ஹெச்சிஎஃப் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம்மில் முதல்ல என்ன பண்ணுவோம், காமனாக இருக்கிறத முதல்ல எழுதிடணும் இல்லையா. அதுதான் ஃபஸ்ட்டு திங், காமனாக இருக்கிறத எழுதிடுவோம். 2ம் 11ம் காமன். ஸோ அது முதல்ல பேஸ், அது எழுதிடணும். ஹெச்சிஎஃப்பில் வர்றதை முதல்ல எழுதிடணும். இப்போ பேலன்ஸ் என்னென்ன இருக்குது பார்க்கலாமா.
ஒரு 7 இருக்குது, 2 வாட்டி 3 இருக்குது, அண்ட் ஒரு 13ம் இருக்குது. எழுதிடலாமா? இன்ட்டு 7, 2 வாட்டி 3 இருந்துச்சு, இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 13. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் நம்மளோட ஆன்சர் கிடச்சிடும். நம்ம செய்யலாமா? 2 இன்ட்டு 11 இன்ட்டு 7 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 13. கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா? ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஆனால் 2 11s are 22 இன்ட்டு 7 3s are 21 இன்ட்டு 3 1s are 3 3 3s are 9. ஓகேவா? இப்போ இந்த 3 நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணாலே போதும். 22 இன்ட்டு 21 1 டைம் ஈஸி. 2 1s are 2, அகைன் 2 1s are 2, அப்புறம் 2 டேபிள் 2 2s are 4, திருப்பி 2 2s are 4. ஆட் பண்ணுங்க. 2 4க்கு அப்புறம் 5 6, திருப்பி 4. இப்போ இந்த நம்பர் கூட 39 என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். 9 டேபிள் சொல்லி பாருங்கள். 9 2s are 18, பேலன்ஸ் 1. 9 6 are 45, அப்புறம் 54 இல்லையா? 54 + 1 55. வெரி குட். 5 மேலே எழுதிடலாம். திருப்பி 9 4s are 36 37 38 39 40 41. ஸோ 4158 ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அப்புறம் இங்கே 0 போட்டுருணும் இல்லையா? அப்புறம் 3 2s are 6, 3 6 are 18, 8 பேலன்ஸ் 1. 3 4s are 12, 12 + 1 is 13. ஸோ 8 11 பேலன்ஸ் 1, 10 பேலன்ஸ் 1, 8 1. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 18018. இதுதான் கரெக்டான ஆன்சர். எழுதிடலாமா எல்சிஎம்மில்? நான் இப்போ ஆன்சர் எடுத்து எழுத போகிறேன். 18,018. ஈஸியாக இருக்குல்ல நம்பர்? 18018 ஒரே மாதிரி வருது இல்லையா? ஸோ 5th கொஷின் எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு இல்லையா? நமக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சாலே போதும். அதை வச்சுட்டு ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம்மும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் சொல்லித்தந்தேன் இல்லையா? ஸோ எல்லாருமே காப்பி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹெச்சிஎஃப்னா காமனாக இருக்கிறத மட்டும் எழுதணும், எல்சிஎம்னா காமனாக இருக்கிறதையும் எழுதணும், காமன் இல்லாமல் சிங்கிளாக இருக்கிறதையும் கண்டிப்பாக எழுதணும். அண்ட் மல்டிப்ளிகேஷன் செய்யும்போது கவனமாக செய்யுங்க. 2ல் 6th சம் பார்க்கலாமா? வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் வால்யூம் ஆஃப் அ வெசல் தட் கேன் பி யூஸ்ட் to measure exactly the volume of milk in cans in full capacity. அதாவது ஃபுல்லாக அந்த கேன் ஃபுல்லாக நிரப்பிடணுமா? எத்தனை லிட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 80 கொடுத்துருக்காங்க, 100 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் 120 லிட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து எல்சிஎம்மா இல்லை ஹெச்சிஎஃப்ஆ கண்டுபிடிக்கணும்ல? அதுதான் டவுட்டு. ஒரு கொஷினை படித்த உடனே இதுக்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா இல்லை ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணுமா? இதுதான் பெரிய கொஷின் நமக்கு. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிரேட்டஸ்ட் பாசிபிள் வால்யூம். கிரேட்டஸ்ட்டு அப்படின்னாலே அது ஹையஸ்ட்டு. அப்போ ஹெச்சிஎஃப்னா என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ கண்டிப்பாக நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம் கொஷினில் உங்களுக்கு டவுட்டே இருக்கக்கூடாது. கிரேட்டஸ்ட்டு அப்படின்னா என்ன பண்ணும்? கண்டிப்பாக ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். நம்ம சால்வ் பண்ணலாமா? இந்த சமம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ப்ராப்ளம் எழுதியிருக்கேன் பாருங்கள். திஸ் ப்ராப்ளம் இஸ் ஹெச்சிஎஃப் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டே இதை நம்ம எழுதிடும். சரியா? இப்போது நம்ம 80க்கு தனியாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்க போகிறோம், 100க்கு தனியாக கண்டுபிடிக்க போகிறோம், அண்ட் 120க்கும் தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 80 சால்வ் பண்ணலாம் இல்லையா? 80 வந்து ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? லாஸ்ட்டில் 0 இருக்குது இல்லையா? அப்போ கண்டிப்பாக இது என்னது? ஈவன் நம்பர். நீங்கள் 5 டேபிளும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா 2 டேபிளும் யூஸ் பண்ணலாம். எனக்கு எப்போவுமே சின்ன நம்பர் தான் பிடிக்கும், அதனால் நான் 2 டேபிள் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ 2 டேபிள். 2 4s are 8, 0 அப்படியே எழுதிடலாம். ஓகேவா? அடுத்ததும் பாருங்கள் 0 இருக்குது, அப்போ இது 2 டேபிள்லேயே வரும். 2 2s are 4 and 0 அப்படியே இறக்கிடலாம். அண்ட் 2 டேபிளில் 20 ஈஸியாக சால்வ் ஆகிடும். 2 1s are 2, இந்த 0 அப்படியே எழுதிடுங்க. அடுத்து 10 வந்து 2 டேபிள் எப்போ போகும்? 2 5s are, வெரி குட், 2 5s are 10. அடுத்து 5 எந்த டேபிளில் வரும்? 5 டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ 5 1s are 5. இது கண்டுபிடிச்ச உடனே நம்ம கீழே எழுதிடணும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 80 is equal to 2 into 2 into 2 into 2 into 5. இது எழுதிடுங்க, மறந்துடக்கூடாது. அடுத்தது 100. 100 ரொம்பவே ஈஸி. 2 டேபிள்லையும் பண்ணலாம், 5 டேபிள்லையும் பண்ணலாம். நான் 2 டேபிள் எடுத்திருக்கேன். 2 5s are 10, பேலன்ஸ் 0 எடுத்துகிட்டு வந்துடலாம். திருப்பி 2 டேபிளே இது செய்யலாம், இல்லைனா 5 டேபிள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுதான் எடுக்கணும் எப்போவுமே. 5 டேபிள். 5 1s are 5, இந்த 0 எழுதிடலாம். திருப்பி 5 டேபிள். 5 2s are 10,
திருப்பி 2 வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போ 2 டேபிள் தான். 2 1s are 2. இப்போ 2 2 இருக்குது, 2 5 இருக்குது இல்லையா? அதுதான் கீழே எழுதியிருக்கேன். 2 2 அப்புறம் 2 5. 2 into 2 into 5 into 5. இப்போ நம்மளோட லாஸ்ட் ஃபேக்டர் என்ன கண்டுபிடிக்கணும்? 120க்கு 120 வந்து 2 டேபிளே கேன்சல் ஆகும் இல்லையா? 2 டேபிளில் 12 எப்போ வரும்? 2 6 are 12 அண்ட் இந்த 0 அப்படியே எழுதிடலாம். அப்புறம் திருப்பி 2 டேபிள் தான், 0 இருக்குது. 2 3s are 6, இந்த 0 அப்படியே இருக்கலாம். திருப்பி 2 டேபிள், 2 1s are 2, பேலன்ஸ் 1 10 ஆகிடுமா? அப்போ 2 5s are 10. அப்படி இல்லை எங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் 5 டேபிளில் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போரோ வர்றது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 டேபிள் எழுதாமல் 5 டேபிள் எழுதிடலாம். 5 டேபிளில் 30 எப்போ வரும் சொல்லுங்கள்? 5 6 are 30 இல்லையா? 5 6 are 30. 6 வந்து கண்டிப்பாக 2 டேபிளில் வரும். 2 3s are 6 and 3 1s are 3. இந்த மாதிரி போரோ பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் வேறு ஏதாவது ப்ரைம் நம்பரில் சால்வ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுங்கள். அதை வச்சே செய்யலாம். நமக்கு எப்படி ஈஸியாக மேக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ அப்படி தான் நம்ம செய்யணும். அப்போ தான் நமக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இல்லைனா மேக்ஸ் கஷ்டம் அப்படின்னு நினச்சிடும் இல்லையா? இப்போ ஃபேக்டர்ஸ் பாருங்கள். 2 into 2 into இங்கே ஒரு 2 இருக்குது, 3 2 இருக்குது, ஒரு 5 ஒரு 3 எழுதிடலாமா? ஸோ நான் ஃபேக்டர்ஸ் எழுதியிருக்கேன். 2 into 2 into 2 ஒரு 3 ஒரு 5. ஓகேவா? இப்போ ஹெச்சிஎஃப்னா என்னது? காமன் ஃபேக்டர். 3 டேர்ம்லேயுமே காமனாக இருக்கிறது மட்டும்தான் நான் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 வந்து 3த்துலேயுமே காமனாக இருக்குது. அப்போ நான் ஒரு 2 எழுதிடணும், ஃபஸ்ட்டே எழுதிடணும். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது 2வும் பாருங்களேன், 3த்துலேயுமே இருக்குது. அப்போ அதையும் எழுதிடலாம். அடுத்து பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஆனால் இங்கே 2 இல்லை. ஸோ அதை நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஆனால் லாஸ்ட்டில் பாருங்கள், இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கேயும் ஒரு 5 இருக்குது, இங்கேயும் ஒரு 5 இருக்குது. அப்போது இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் இல்லையா? காமனாக இருக்கிறது ஆட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து பாருங்கள், 2 2s are 4, 4 into 5, 4 5s are, ஆன்சர் என்ன வரும்? 20. ஸோ நம்மளோட ஹையஸ்ட் பாசிபிள் வால்யூம் எவ்வளோ இருக்கணும்? 20 liters. இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? 7th question என்னென்னு பார்க்கலாமா? 7th question படிக்கிறேன் பாருங்கள். The traffic light at 3 different road junctions changes after every 40 seconds. நமக்கு டிராஃபிக் சிக்னல்லாம் தெரியும் இல்லையா? ரெட் கலர், க்ரீன் கலர், ஆரேஞ்ச் ஆர் எல்லோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அது வந்து 3 டிஃப்ரெண்ட் ஜங்ஷன்ஸில் இருக்கா. இந்த 3 டிஃப்ரெண்ட் ஜங்ஷன்ஸில் இருக்கிறது 40 செகண்ட்ஸ் ஒருக்க மாறிட்டே இருக்குமா? ஒன்று 60 செகண்ட்ஸில் மாறுமா, ஒன்று 72 செகண்ட்ஸில் மாறுமா? நம்ம அப்பா கூடலாம் வண்டியில் போனால் வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ரெட் சிக்னல் இருந்தால் நம்ம வெயிட் பண்ணுவோம். அங்கே வந்து ஒரு டிஜிட்டில் ஓடிட்டே இருக்கும், 42 43 அந்த மாதிரி கவுண்ட் போயிட்டு 0 இருக்கும் போது நமக்கு க்ரீன் சிக்னல் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி 40 செகண்ட்ஸ்க்கு ஒருக்க ஒரு ஜங்ஷன்லேயும், 60 செகண்ட்ஸ் ஒரு ஜங்ஷன்லேயும், 72 செகண்ட்ஸுக்கு ஒரு ஜங்ஷன்லேயும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா? If they changed simultaneously together at 8 AM. ஸோ சைமல்டேனியஸ்னால் 8 மணிக்கு கரெக்டாக எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. At what time will they simultaneously change together again? மறுபடியும் ஒரே டைமில் எப்போ 3 சிக்னலும் மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஹெச்சிஎஃப்னால் நம்ம 3த்துலேயே காமனாக இருக்கிறத பார்ப்போம். எல்சிஎம்னால் என்ன பண்ணுவோம்? லீஸ்ட் காமன் ஃபேக்டர் இல்லைங்க. 3மே ஒரே டைமில் எப்போ மாறுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம கண்டிப்பாக எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் எழுதியிருக்கேன் பாருங்கள். திஸ் இஸ் அன் எல்சிஎம் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸோ லாஸ்ட் சம்மில் நம்ம ஹெச்சிஎஃப் ரிலேட்டட்னு எழுதணும் இல்லையா? அதே மாதிரி இது வந்து எல்சிஎம் ரிலேட்டட் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு சம்மும் கூட. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் கைண்ட்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் ஆல்ரெடி போட்ட சம்ஸும் இனிமேல் போடுற சம்ஸும் உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும், நீங்களும் பார்த்துக்கலாம். இப்போ எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணுன்றனால தான் நான் இந்த மாதிரி ஃபுல் லாங் டிவிஷன் போட்டுட்டேன். பிகாஸ் எல்சிஎம்க்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ எல்லாமே பாருங்கள் ஈவன் நம்பர் தான். ஈவன் நம்பர் எந்த டேபிளில் கேன்சல் ஆகும்? 2 டேபிளில் கேன்சல் ஆகும். அப்போ 2 காமனாக எழுதிக்கலாமா? 2 2s are 4, இந்த 0 எழுதிடலாம். அடுத்து 2 3s are 6, இந்த 0 எழுதிடலாம். 72 2 டேபிளில் சைடில் செஞ்சு பார்த்துடலாம். 2 3s are 6, பேலன்ஸ் 1 2, 2 6 are 12 0.
அப்போ ஆன்சர் என்ன நமக்கு 36. ஈஸியாக இருக்கு இல்லையா? இப்போது 20 இருக்குது, 30 இருக்குது அண்ட் 36 இருக்குது. மூணுமே ஈவன் நம்பர் தான். அப்போ இதையும் நம்ம 2 டேபிளே கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 2 1s are 2, இந்த 0 எழுதிடலாம். அப்புறம் 2 டேபிளில் 30 எப்போ வரும்? 15 டைம்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன். அண்ட் 2 டேபிளில் 36 எப்போ வரும்? 2 1s are 2, பேலன்ஸ் 1, 2 8s are 16. சப்போஸ் நமக்கு தெரியலனா சைடில் எழுதிடுங்க, அதில் தப்பே இல்லை. 2 1s are 2, பேலன்ஸ் 1, 6, 2 8s are 16. ஸோ 18 பார்த்தீங்களா? நமக்கு டவுட்டே இருக்கக்கூடாது நம்ம செய்கிறதுல. எப்போவுமே தெளிவாக கரெக்டாக எழுதணும். 3 டேர்மையும் பாருங்கள், இது ரெண்டும் ஈவன் நம்பர்ஸ் கிடையாது, ஆனால் 18 மட்டும் ஈவன் நம்பர். ஸோ தட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல இதை கன்வெர்ட் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா இதை செய்யலாம். அப்படி இல்லைன்னா 5 டேபிள்ஸ் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டேர்ம் சால்வ் ஆகிடும், அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 5 டேபிள் எடுக்கலாமா? 5 டேபிளில் 10 எப்போ வரும்? 2 டைம்ஸ். 5 டேபிளில் 15 எப்போ வரும்? 3 டைம்ஸ். அண்ட் 5 டேபிள் 18 வராது, அதனால் அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ அடுத்தது 2 3 18 இருக்குது. இப்போ 3 and 18 வந்து 3 டேபிள்லே கேன்சல் ஆகும். அப்போ இந்த வாட்டி நான் 3 டேபிள் எடுக்கிறேன், சரிங்களா? அப்போ 2ல் எந்த சேஞ்சுமே இருக்காது, ஏன்னா அது ப்ரைம் நம்பர், அது அப்படியே எழுதிடுங்க. 3 டேபிள் பார்க்கலாம். 3 1s are 3, 3 6 are 18. இப்போ பாருங்கள் 2 1 6. ஸோ 1 பற்றி கவலையே இல்லை. இப்போ 2ம் 6ம் மட்டும்தானே இருக்குது. 2ம் 6 எந்த டேபிளில் போகும்? 2 டேபிளே கேன்சல் ஆகும். வெரி குட். ஸோ இப்போ நான் 2 எழுதிடுறேன். 2 1s are 2, இந்த 1 அப்படியே எழுதிடலாம். 6 வந்து 2 3 டைம்ஸ். இப்போ ரிமைனிங் பாருங்கள் 3 மட்டும் இருக்குது. ஸோ 3 மட்டும் எழுதிட்டு 1, 1, 1 முடிஞ்சிடுச்சு. பார்த்தீங்களா? ஃபேக்டர்ஸ் எல்லாம் எப்படி எழுதுவோம்? 2 into 2 into 5 into 3 into 2 into 3. இதுதான் நானும் எழுதியிருக்கேன். மேபி இந்த 5 3 மட்டும் நான் மாற்றி எழுதியிருப்பேன், சாரி. பட் நம்ம அது எப்படி வேணால் எழுதலாம். 2 into 2 into 3 into 5 into 2 into 3. ஸோ ஆர்டர் நம்ம மாற்றி எழுதலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணலாமா? 2 2s are என்னது? 4, 4 3s are 12. இதை முதல்ல எழுதிடலாமா? 4 3s are 12 முதல்ல எழுதிடலாம். இன்ட்டு 5 2s are 10, 10 3s are 30. அப்போ 30 எழுதிடலாம். இப்போ அடுத்து 3 2s are 6, 3 1s are 3. இந்த 0 அப்படியே எழுதிடுங்க. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 360 செகண்ட்ஸ்ன்னு எழுதிடணும், ஏன்னா அதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, 8 AM ஒரு வாட்டி சேஞ்ச் ஆச்சு சைமல்டேனியஸாக. அடுத்து எப்போ சேஞ்ச் ஆச்சுன்னு கேட்டாங்க இல்லையா? அதுக்கு தான் இதை கண்டுபிடிச்சிருக்கோம் 316. இப்போ அதுக்கு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதணும். எப்படின்னா, ஆஃப்டர் 360 செகண்ட்ஸ் தே வில் சேஞ்ச் அகெயின், திருப்பி மாறும். ஆனால் நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க? மினிட்ஸ் அந்த மாதிரி தானே கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? செகண்ட்ஸை மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 60 seconds is equal to 1 minute இல்லையா? 60 secondsனால் 1 minute. அப்போ 360 seconds is equal to 360 divided by 60 minutes. இப்போ 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 6 1s are 6, 6 are 36. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 6 minutes. அப்போது 8 o'clock அப்புறம் 6 minutes கழிச்சு தான் அடுத்த வாட்டி என்ன பண்ண போகிறாங்களாம்? சேஞ்ச் ஆக போகிறாங்க. ஸோ அதுதான் நான் எழுதியிருக்கேன். பார்த்தீங்களா? ஸ்டேட்மெண்ட்லாம் கண்டிப்பாக எழுதணும். ஆஃப்டர் 6 minutes தே வில் சேஞ்ச் அகெயின், அது எழுதணும் இல்லையா? அப்போது ஃபஸ்ட்டு 8 o'clock இருந்தது, ஸோ 8 hours ப்ளஸ் இப்போ எவ்வளோ நிமிஷம் கழித்து மாறும்? 6 minutes. ஸோ 8:06 AM தே வில் சேஞ்ச் அகெயின் சைமல்டேனியஸ்லி அப்படின்னு முடிச்சிடணும். இங்கே நீங்கள் வந்து 0.6ன்னு எழுதிடக்கூடாது. 0.6னால் 16 ஆகிடும், அப்படி எழுதக்கூடாது. 8.06 தான் எழுதணும். ஓகேவா? இஸ் 1.2ல் 8th sum என்னன்னு பார்க்கலாமா? The LCM of two number is 210 and their HCF is 14. ஸோ LCMும் கொடுத்துட்டாங்க, HCFும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கொடுத்துருக்காங்க பாருங்கள். How many such pairs are possible? ஸோ எந்த 2 நம்பரை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு LCM வந்து 210ம் HCF வந்து 14ம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு சம், சின்ன கான்செப்ட் தான், பட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் ரெட் கலரில், அதை செலக்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் சால்வ் பண்ணுற சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ சம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? லெட் த நம்பர் பி
நான் 2 நம்பர் எடுக்க போகிறேன். அந்த 2 நம்பர் எப்படி எழுதியிருக்கேன்னா 14x and 14y. இப்போ நீங்கள் என்ன கேட்கலாம், எதுக்கு நீங்கள் 14 எடுக்கிறீங்க? கரெக்ட் இல்லையா? ஸோ நம்ம கொஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்சிஎம் வந்து 210, அதே மாதிரி ஹெச்சிஎஃப் வந்து 14. ஸோ ஹெச்சிஎஃப்னா என்ன அர்த்தம்? 2 நம்பர்லேயுமே அந்த ஃபேக்டர் இருந்தால் தான் நம்ம ஹெச்எஃப்பாக எடுப்போம் இல்லையா? அப்போ கண்டிப்பாக அந்த 2 நம்பரும் 14ஓட மல்டிபிளாக தானே இருக்கும். இல்லைன்னா நம்மளால் ஹெச்எஃப் வந்து 14 சொல்லவே முடியாது. அதனால தான் நான் 14x 14yன்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? எப்போவுமே ஹெச்சிஎஃப் என்னதுன்னு பாருங்கள். ஹெச்சிஎஃப் தான் ரொம்ப முக்கியம். ஹெச்சிஎஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த 2 நம்பரும் ஹெச்சிஎஃபோட மல்டிப்ளிகேஷன்ஸாக தான் இருக்கும். சரியா? இப்போ இந்த லைன் ரொம்ப முக்கியம். இந்த லைன் பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers is equal to LCM into HCF. இது நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ 2 நம்பருக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் எடுக்கிறோன்னா அந்த 2 நம்பரோட எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்பையும் மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். இது வந்து ஒரு ரிசல்ட் மாதிரி. சரிங்களா? இதை வந்து கன்ஃபார்மாக இப்படி தான் இருக்கும். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸில் நம்மளோட 2 நம்பரும் எழுதிக்கலாமா? 14x ஒன்றும் இன்னொன்று 14y ஒன்று எழுதிக்காங்க. இந்த பக்கம் எல்சிஎம் என்னது? 210. நான் மாற்றி எழுதிட்டேன். ஹெச்சிஎஃப் முதல்ல எழுதிட்டேன். 14 into LCM 210. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத டிவிஷனில் கொண்டு வந்துடுவோமா? 2 14 இருக்குது. அப்போ 2 14ஐயும் டிவிஷனில் கொண்டு வந்துடலாம். மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஈக்குவல் டு அதர் சைடு வந்தால் டிவிஷன் ஆகிடுச்சு. 14 என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாமா? இந்த 2 நம்பரும் பாருங்களேன், 7 டேபிளில் கேன்சல் ஆகும் இல்லையா? 7 2s are 14, 7 3s are 21. இந்த 0 அப்படியே எழுதிடலாம். ஸோ ஆன்சர் என்ன நமக்கு? 30 divided by 2. ஓகேவா? ஸோ இந்த 30 divided by 2 கூட சால்வ் பண்ணலாம். பிகாஸ் 2 டேபிளில் 30 எத்தனை வாட்டி வரும்? 15 times. வெரி குட். ஸோ 2 டேபிளில் 30 15 times நம்ம கேன்சல் பண்ணலாம். அதனால தான் 15 எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஆன்சர்? x into y is equal to 15 இல்லையா? அப்போ எனக்கு 2 பாசிபிள் வேஸ் இருக்குது. ஒன்று வந்து 1 into 15 இல்லைங்களா? 1 into 15நாலும் 15 எதர் எக்ஸ் 1ஆக இருக்கலாம், இல்லை y 15ஆக இருக்கலாம், இல்லை எக்ஸ் 15ஆக நீங்கள் வச்சுக்கலாம், ஒய்யை வந்து 1ஆக வச்சுக்கலாம். நம்ம விருப்பம். நான் முதல்ல 1 and 15 எடுத்திருக்கேன். அண்ட் இன்னொரு பாசிபிள் வே என்ன? 15 இன்னொரு டேபிளில் எப்போ வரும்? 3 5s are 15 இல்லையா? அதுக்கப்புறம் வேறு பாசிபிலிட்டிஸே இல்லை. 15 வந்து 2 டேபிளில் தான் வரும். 1 into 15 இல்லைனா 3 into 5. வெரி குட். இப்போ XY வந்து 2 செட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ இந்த கண்டுபிடிச்சதை நம்மளோட நம்பர்ஸ் இருக்கா, 14xம் 14yயும், அதில் நான் என்ன பண்ண போகிறேன்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட்டாக என்ன பண்ணணும்? எக்ஸ் இருக்கிற இடத்துல 1, y இருக்கிற இடத்துல 15 நம்ம செய்யணும் இல்லையா? இப்போ 14 1s are என்ன வரும்? 14. அண்ட் 14 into 15 செஞ்சு பார்க்கலாமா? ஆன்சர் என்ன வருது பார்க்கலாமா? 14 into 15. 5 4s are 20, 0 balance 2, 5 1s are 5 6 7 and 1 இருக்குது. ஸோ 4 1 அப்படியே எழுதிடலாம். 0 11 balance 1 210. ஸோ அதுதான் நானும் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? 210. அடுத்தது 3யும் 5யும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 14 into 3 பண்ணுங்கள். 4 3s are 12, 2 balance 1, 3 1s are 3, 3 plus 1 is 4. இப்போ 14 into 5 செய்யலாமா? சைடில் செஞ்சிடலாம். 14 into 5, 5 4s are 20, 0 balance 2, 5 1s are 5 6 7, 70 வந்துச்சா? ஸோ அதான் நான் எழுதியிருக்கேன். 42 ஒன்று, இன்னொன்று 70. ஸோ இந்த 2 பாசிபிள் பேர்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். எய்தர் 14 into 210 இல்லைனா 42 into 70. இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சரும் கூட. எக்ஸசைஸ் 1.2ல் 9th கொஷின் என்னன்னு பார்க்கலாமா? The LCM of 2 numbers 6 times their HCF. LCM of 2 numbers வந்து HCF விட 6 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ 6 டைம்ஸ்னால் 6 இன்டூன்னு எடுத்துக்கலாம். If the HCF is 12 and one of the number is 36. HCFும் கொடுத்துட்டாங்க, ஒரு நம்பரையும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம அடுத்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சாலே போதும். ரொம்ப ஈஸி இல்லையா? இதில் சொல்யூஷன் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதணும். 1 நம்பர் வந்து 36, HCF வந்து 12 அண்ட் LCM என்ன சொன்னாங்க? 6 times of HCF. அதுதான் 6 into HCFன்னு எழுதியிருக்கேன். ஸோ
ஸோ 6 இன்ட்டு ஹெச்சிஎஃபோட வேல்யூ என்ன 12 தானே, அதுதான் எழுதியிருக்கேன். ஸோ 6 12s are 72. ஸோ ஒரு நம்பர் இருக்குது, ஒரு ஹெச்எஃப் இருக்குது, இன்னொரு எல்சிஎம்மும் இருக்குது. இதை வச்சு ஈஸியாக அடுத்த நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அடுத்து சால்வ் பண்ணுற சம்ஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த கண்டிஷனை பற்றி நான் போன சம்லே சொல்லியிருந்தேன் இல்லையா, ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். ஞாபகம் இருக்கா? அதே ஃபார்முலா தான். இப்போது ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers சொல்லியிருக்காங்க, பட் நம்மக்கிட்ட ஒரு நம்பர் தான் இருக்குது 36. இன்னொரு நம்பரை நான் அதர் நம்பர்னு மென்ஷன் பண்ணுறேன். ஆர் நீங்கள் ஏபிசி அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு கூட நம்ம செய்யலாம். எல்சிஎம்மோட வேல்யூ என்ன கொடுத்தாங்க 72 அண்ட் ஹெச்சிஎஃபோட வேல்யூ என்ன கொடுத்தாங்க 12ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நமக்கு அதர் நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்க 36ஐ டிவிஷனில் கொண்டு வந்துடலாம் இல்லையா. வெரி குட். மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் ஈக்குவல் டு அந்த சைடு வந்து என்ன பண்ணணும், டிவிஷனில் கொண்டு வந்துடணும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும், ரைட். ஸோ 12 டேபிளில் 36 எப்போ வரும் தெரியுமா, 3 times. 12 டேபிளில் 36 3 times. இப்போது 3 டேபிளில் 72 எப்போ டிவிசிபிள் ஆகும் பார்க்கலாமா. 72 divided by 3. 3 2s are 6, balance 1 and 2. 3 4s are 12, 0. ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு 24. வெரி குட். ஸோ அதுதான் நம்மளோட அதர் நம்பர். ரொம்ப ஈஸி பார்த்திங்களா இந்த சம், 2 நிமிஷத்தில் முடிச்சிட்டோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கான்செப்ட் மட்டும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நம்பர் என்னென்னு கொடுத்துட்டாங்க, ஹெச்சிஎஃப் என்னென்னு கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் 6 timesன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6 × 12 72ன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்மளோட கண்டிஷன் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers, அதாவது 2 நம்பரை நம்மளுக்கு கொடுத்துருக்கதை மல்டிபிள் பண்ணால் அந்த 2 நம்பரோட எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்பை மல்டிபிள் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வருமா. ஸோ நம்மளுக்கு கொடுத்த நம்பர்ஸ் எல்லாம் நான் எழுதியிருக்கேன். 36 into அதர் நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு 72 into 12. இப்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்க 36 கீழே கொண்டு வந்துட்டேன். ஸோ 2 1s are 2 3s are அண்ட் 72 divided by 3 எவ்வளோ கிடச்சிது 24. ஸோ இந்த 24 தான் நம்மளோட ஆன்சரும் கூட. ஸோ அதர் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 24ன்னு முடிச்சிட்டோம். அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் என்னன்ட்டு பார்க்கலாம், சரியா. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், அதாவது நம்மளோட 10th கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் கோப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 4 பேர் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கோப்ரைம் என்னன்னு கண்டுபிடிக்கணுமா. ஸோ கோப்ரைம்னா என்ன முதல்ல அதுதான் நமக்கு தெரியணும் இல்லையா. கோப்ரைம் நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருக்கேன். கோப்ரைம்னா 2 நம்பரோட காமன் ஃபேக்டர் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும் 1 மட்டும்தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 இருக்குது 5 இருக்குதுன்னு வைங்க. 3 and 5ஓட காமன் ஃபேக்டர் என்ன இருக்கும், கண்டிப்பாக 1 மட்டும்தான் இருக்கும் இல்லையா. பிகாஸ் 3 டேபிளில் 5 வராது, 5 டேபிளில் 3 வராது. அப்படி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கொஷின்லையும் 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 நம்பரில் எது கோப்ரைம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேர் பார்த்திங்கன்னா 51ம் 63யும். இந்த 51க்கும் 63க்கும் 1 மட்டும் ஃபேக்டர் கிடையாது, 3யும் ஃபேக்டர். ஏன்னா 3 1s are 3, பேலன்ஸ் 2 21, 3 7s are 21, 17 times ஆகும். 3 டேபிளில் 21, சரிங்களா. ஸோ 1 வந்து ஒரு ஃபேக்டர், அது இல்லாமல் இன்னொரு ஃபேக்டர் இருந்தாலே அது கோப்ரைம் கிடையாது. அதே மாதிரி தான் அடுத்த நம்பர்ஸும் பாருங்கள். 1 டேபிளில் சால்வ் ஆகிடும். அதுக்கப்புறமா 13 டேபிளில் இது 13 4s are, இது 13 7s are. அப்போ இதுவுமே கோப்ரைம் கிடையாது. பட் 71, 81 பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே காமன் ஃபேக்டர் 1 மட்டும்தான். வேறு எந்த டேபிளுமே இது ரெண்டும் டிவிசிபிள் ஆகாது, அதாவது ஒரே டேபிளில். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ நம்ம லாஸ்ட் ஆப்ஷனையும் ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். 81 and 99 நம்பர் பார்த்தாலே தெரியுது, இது 3 டேபிளையும் கேன்சல் ஆகும், 9 டேபிளையும் கேன்சல் ஆகும், அண்ட் 1 டேபிளையும் கேன்சல் ஆகும். ஸோ மோர் தென் 1 ஃபேக்டர் 1 தவிர பேலன்ஸ் இருக்கிறதுனால இது என்னது, இதுவும் கோப்ரைம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நம்ம ஆன்சர் என்ன 71, 81 நம்மளோட சி ஆப்ஷன். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. அடுத்து 11th கொஷின் பார்க்கலாமா. 11th கொஷினும் ரொம்ப ஈஸி தான். த கிரேட்டஸ்ட் 4-digit நம்பர் which is exactly divisible by 8, 9 and 12 is அப்படின்ட்டு 4 நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம டிவிசிபிலிட்டி ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, நம்மளோட இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே பார்த்துருக்கோம்.
இப்போ 8ஆல் டிவிசிபிள் ஆனால் லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8ஆல் டிவிசிபிள் ஆனாலே போதும். இப்போ 9ஆல் டிவிசிபிள் ஆனால் நம்மளோட டிஜிட்ஸ் எல்லாம் ப்ளஸ் பண்ணி பார்த்தாலே 9ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு தெரிஞ்சிடும். 12னா எதர் 3 டேபிள் அண்ட் 4 டேபிள் இந்த ரெண்டுத்தால் மல்டிபிள் ஆனாலே 12 வந்து கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகிடும்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து ஆரம்பிக்கலாம். 999. இப்போ இந்த 999 வந்து நம்ம 8ஆல் டிவிசிபிள் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் 8ஆல் அதை டிவிசிபிள் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக அது நம்மளோட ஆப்ஷன் கிடையாது. ஸோ லாஸ்ட் நம்பர் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், 999. ஸோ 999 டிவைடட் பை 8. 8 1s are 8, பேலன்ஸ் 1, 9, 8 2s are 16, 3, 9 and 8 டேபிளில் 39 வராது. ஸோ கண்டிப்பாக இது ரிமைண்டர் வரும். அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது, 996. அடுத்து அதை சால்வ் பண்ணலாம். 996 டிவைடட் பை 8. அதே டிவிஷன் தான். 8 1s are 8, பேலன்ஸ் 1, 9, 8 2s are 16, அதே மாதிரி 3 6 வருது. 36 வந்து 8 டேபிளில் வராது இல்லையா. 8 4s are ஆக்சுவலாக 32 தான். ஸோ ரிமைனிங் வந்து 4 வந்தாலே இது 8ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஸோ இந்த ஆப்ஷனும் கண்டிப்பாக கிடையாது. அடுத்த ஆப்ஷன் என்ன, 9696. ஸோ இங்கே எழுதிடலாம் 696, தட் இஸ் டிவைடட் பை 8. 8 8s are 64, 5 6 56 வந்திருக்கு இல்லையா. 8 7s are 56, 0. இப்போ இது 8 டேபிளில் சால்வ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நமக்கு 2 டேபிள் இருக்குது. 9 டேபிளையும் பார்க்கணும், 12 டேபிளையும் பார்க்கணும். அடுத்த 9 டேபிள் பார்க்கலாமா. 9 டேபிள்னால் என்ன அர்த்தம், எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணுங்கள். 9 + 6 + 9 + 6 ஆட் பண்ணுங்கள். 9 + 6 எவ்வளோ, 15. 15 + 9 எவ்வளோ, 24. 24 + 6 வந்து 30. ஆனால் 39 டேபிளில் டிவிசிபிளே ஆகாது இல்லையா. அப்போ கண்டிப்பாக இந்த நம்பரும் கிடையாது. ஸோ இதையும் நம்ம க்ராஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக நமக்கு இந்த ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அது நம்ம சால்வ் பண்ணலாமா. 936 மட்டும் சால்வ் பண்ணாலே போதும் இல்லையா. ஸோ 8 1s are 8, பேலன்ஸ் 1 3, அகெயின் 8 1s are 8. 8க்கு அப்புறம் 9 10 11 12 13. ஸோ 56. ஸோ 56 இருக்கா. இப்போ 56 வந்து 8 டேபிளில் 7 டைம்ஸ் வரும். ஸோ 56 0. இப்போ இது 8 டேபிளில் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது 9 டேபிளில் இப்போது பார்க்கலாம். 9 டேபிளில் என்ன பண்ணும், நம்மளோட டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம் இல்லையா. 9 + 9 + 3 + 6 ஆட் பண்ணுங்கள். 9 + 9 18, 19 20 21. 21 + 6 is 27. ஸோ இது 9 டேபிளால் கண்டிப்பாக கேன்சல் ஆகும். 9 3s are 27. ஸோ 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் 12th இதை பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர்னு ஃபிக்ஸே பண்ணிடலாம். அடுத்து 12th கொஷின் பார்க்கலாமா. 12th கொஷின் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ண மாதிரியே தான். நம்மளோட 8th சம் மாதிரி. The HCF of 2 numbers is 2 and LCM is 154. If the difference between the number is 8, then the sum is dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சம் கண்டுபிடிக்கணுன்னா முதல்ல அந்த 2 நம்பர் என்னன்னு தெரியணும் இல்லையா. அதை முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் சம் மாதிரி இதை எழுதியிருக்கேன், ஏன்னா அப்போ தான் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். லெட் த 2 numbers be 2x and 2y. எதுக்கு 2 எடுத்தேன்னு தெரியும் இல்லையா. HCF வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 2 எழுதிட்டு ஒரு டேர்மோட எக்ஸு இன்னொரு டேர்மோட ஒய் இப்படி எடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட கண்டிஷன் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers is equal to LCM into HCF இல்லையா. இதுதான் நம்மளோட கண்டிஷன். ஸோ 2 நம்பரை ப்ராடக்ட் பண்ணிடலாமா. ப்ராடக்ட்னா என்ன, மல்டிபிள் பண்ண போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு HCFனா 2, LCMனா 154. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத டிவிஷனில் கொண்டு வந்துடுவோம். ஸோ 2 கேன்சல் ஆகிடும். 2 டேபிளில் 77. 2 7s are 14, பேலன்ஸ் 1, அகெயின் 2 7s are 14. ஆன்சர் என்ன கிடைக்கும், 77. ஸோ இப்போ 77 நான் 2ஆக பிரிக்கணும் இல்லையா. ஒன்று வந்து எக்ஸுக்கும் இன்னொன்று ஒய். ஸோ 77 எந்த டேபிளில் வரும், 11 டேபிள். வெரி குட். 11 7s are 77. அப்போ எக்ஸோட வேல்யூ ஒன்று 11, ஒய்யோட வேல்யூ ஒன்று 7. அவ்வளோதான். சப்ஸ்டியூட் பண்ணலாமா. எக்ஸுக்கு பதிலாக 11, ஒய்க்கு பதிலாக 7. 2 × 11 is 22. 2 × 7 is 14. இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். 14க்கு அப்புறம் 15 16 17 18 19 20 21 22. ஸோ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 8. இதுதான் நம்ம கொஷின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா.
அப்போ நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் கரெக்ட். இப்போது கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் அ சம் அப்படின்னு கேட்குறாங்க. சம்னா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். வெரி குட். ஸோ 22வையும் 14வையும் ஆட் பண்ணுங்கள். 4 + 2 6, 1 + 2 is 3. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன? 36. ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். சரியா? அடுத்த 13th கொஷின் பார்க்கலாமா? அதுவும் ரொம்ப ஈஸி தான். Which of the following cannot be the HCF of two numbers whose LCM is 120? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா LCM என்னன்னு கொடுத்துட்டாங்க அண்ட் HCF வந்து எதுவாக இருக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ இந்த சம்முக்கான கண்டிஷன் என்ன? ஸோ LCM வந்து HCFஆல் டிவைட் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கணும்? 0ன்னு கிடைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ செக் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 120/60 இருக்குது. 0 0 கேன்சல் பண்ணிட்டேன். 6 1s are 6 2s are 12. ஸோ கோஷன் வந்து 2 அண்ட் நம்மளோட ரிமைண்டர் எப்படி இருக்கும்? 0வாக இருக்கும். அடுத்ததும் அதே மாதிரி பார்க்கலாமா? 0 0 கேன்சல் பண்ணுங்கள். 4 1s are 4 3s are 12. ஸோ ஆன்சர் 3 வருது அண்ட் என்னோட ரிமைண்டர் கண்டிப்பாக 0. அடுத்தது பண்ணுங்கள். 0 0 கேன்சல் அண்ட் 12 வந்து 8 டேபிளில் கண்டிப்பாக கேன்சல் ஆகாது. இப்போ 12 / 8 பண்ணோன்னா 8 1s are 8 தான் பண்ண முடியும். ரிமைனிங் என்ன வருது? நமக்கு 4 வருது. அப்போ இதுதான் கண்டிப்பாக HCFஆக இருக்கவே முடியாது. அடுத்ததையும் உங்களுக்காக நான் செக் பண்ணிடலாம். 0 0 கேன்சல். 3 1s are 3 4s are 12. ஸோ ஆன்சர் 4 அண்ட் ரிமைண்டர் வந்து 0. இந்த டேர்மில் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக டிவிசிபிள் ஆகவே முடியாமல் இருந்துச்சு. ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சரும் கூட. 80 ஆப்ஷன் 80 தட் இஸ் உங்களோட சி ஆப்ஷன் நினைக்கிறேன். 1 செகண்ட். சி வந்து 80. அதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஸோ அப்ஜெக்டிவ் டைப்ஸ் எல்லாருக்குமே இப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்லையா? கான்செப்ட்ஸ் எல்லாம் மறந்துடாதீங்க. நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸ் 1.3 அது சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.